தேர்தல் களத்தில் திமுக தொண்டர்களின் பணி என்பது எதிரிகளாலும் வியந்து பார்க்கக்கூடியது என்பதே நம் வரலாறு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கையின் வாயிலாக தொண்டர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஓராண்டுக்கு மேலாக தமிழ்நாட்டில் உள்ள 75,000 பாகங்களிலும் திமுக தொண்டர்கள் வீடு வீடாக சென்று களப்பணி ஆற்றியிருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இனிவரும் 10 நாட்களும் மக்களோடு மக்களாக உடன்பிறப்புகள் களப்பணி ஆற்ற வேண்டும் என்றும் தொண்டர்களுக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்புகளுக்கு ஒரு வேண்டுகோள் என்பது விடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவிற்கு இன்னும் 10 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் செல்லும் இடமெங்கும் உடன்பிறப்புகளின் எழுச்சியை காண்கிறேன் எனவும் தமிழ்நாட்டு மக்களின் மகிழ்ச்சியை காண்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி திட்டத்தில் ஒவ்வொன்றும் மக்களுக்கு சேர்த்திருக்கக்கூடிய வகையில் பயன்பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல திராவிட மாடல் 2.0 ஆட்சி நம் நிறைவேற்ற இருக்கும் சாதனைகள் திட்டங்களையும் மீதான மக்களின் எதிர்பார்ப்புகளையும் அனைத்து தொகுதிகளிலும் வெளிப்படுத்துகிறது என்று தெரிவித்திருக்கிறார். தேர்தல் களத்தில் திமுக தொண்டர்களின் பணி என்பது எதிரிகளாலும் வியந்து பார்க்கக்கூடியது என்பதே நம் வரலாறு எனவும் கடந்த ஓராண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 75,000 பாக முகவர்கள் இருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வருவதாகவும் மக்களுடனான நம் உறவு என்பது தொடர வேண்டும் எனவும் குறிப்பாக இனி வரக்கூடிய 10 நாட்களும் மக்களோடு மக்களாக உடன்பிறப்புகள் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவது முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சியினர் போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலும் உங்களில் ஒருவனாக நானே நிற்கிறேன் என்ற எண்ணத்துடன் களப்பணியாற்ற வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். 92 வயது நிறைவு பெற்ற திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்களும் கடும் வெயிலில் என்று பார்க்காமல் பரப்புரை செய்து வருவதாகவும் அதே போல வைகோவும் தொடர்ச்சியாக களப்பணியை ஆற்றி வருவதையும் முதலமைச்சர் பெருமையோடு தெரிவித்திருக்கிறார். 87 வயதான திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், அதே போல 28 ஆன வயதே அவினாசி கழக வேட்பாளர் டாக்டர் கோகிலமணியும் தொடர்ச்சியாக களப்பணி ஆற்றி வருவது நமக்கு மகிழ்ச்சியை தருவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அவர்களது உறுதுணையாக திமுக தோழர்கள் நின்று பணியாற்றுவதும் தொடர்ச்சியாக பார்த்து வருவதையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது போன்று அடுத்து வரக்கூடிய 10 நாட்களிலும் உடன் இருந்து பணியாற்ற வேண்டும் எனவும் இந்த தேர்தல் களத்தில் நாம் தான் வெற்றி பெற்ற மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் எனவும் குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் முகத்தில் வெளிப்படும் மகிழ்ச்சியும் இளைஞர்களின் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் சிறுபான்மை சமூகத்தினர் உள்ளிட்ட அனைத்து மக்களின் ஆதரவும் நம் வெற்றிக்கு அடித்தளமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். வாக்குப்பதிவு நாளில் அதை வெற்றியாக கட்டி எழுப்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல இதன் மூலமாக ஒவ்வொரு வாக்குகளும் ஒவ்வொரு வாக்கு முக்கியம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதை உறுதி செய்யும் உழைப்பை உடன்பிறப்புகள் வழங்கின எனவும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் வெற்றிதான் எனவும் அதைத்தான் நாம் மக்களிடம் எதிர்பார்க்கிறேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஒற்றுமையாகவும் ஒருங்கிணைப்புடனும் ஒரு உடன்பிறப்புகள் ஓயாது உழைக்கிறார்கள் என்ற செய்தி என் காதுக்கு வரும்போது எல்லாம் நான் உற்சாகத்துடன் உங்களை மிஞ்சும் உழைப்பை வழங்க வேண்டும் என்ற ஆற்றலை பெறுகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். கொளுத்தும் வெயிலும் பாராமல் கோடை மழையும் பொருட்படுத்தாமல் களத்தில் பணியாற்றுகின்ற உடன்பிறப்புகளுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் சலிக்காமல் உழைப்பதில் நம் உடன்பிறப்புகளுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கின்ற வகையில் உழைக்க வேண்டும் என்றும் தோழமை கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து நம் ஒற்றுமையை அகற்றுகின்றன பணியை ஆற்ற வேண்டும் எனவும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றியை உறுதி செய்து இந்தியாவிற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியை நம் உயர்மிகு கலைஞர் அவர்களின் உடன்பிறப்புகள் அமைத்து காட்டுவார்கள் என்ற பெருமையை என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எந்த வயதும் பாராமல் தொடர்ச்சியாக களத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் அதே போல உடன்பிறப்புகளுக்கும் உழைப்பை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியை தருவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அடுத்து வரக்கூடிய 10 நாட்களும் இதே போன்று உழைத்து திராவிட மாடல் 2.0 ஆட்சியை மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் என்றும் உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஷெலினா.